வணக்கம் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான வீடியோ. நிதி ஆயோக்கினுடைய 11வது கவர்னிங் கவுன்சில், அதான் நிர்வாக குழு கூட்டம் பார்த்தோம்னா டெல்லியில் இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்காக முதல் முறையாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் போயிருக்காரு, கலந்துருக்கிறாரு. ஸோ இந்த நிதி ஆயோக் பற்றி, இன்னைக்கு நடந்த மீட்டிங்கை பற்றி, அப்புறம் நம்ம வழக்கமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம்னா அதோடைய கன்வென்ஷனாகவும் பார்ப்போம். நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே கொஸ்டின். நிதி ஆயோக் பற்றியும் கேட்டிருக்காங்க, நிதி ஆயோக் பண்ணுறதை பற்றியும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை பற்றின முக்கியமான கண்டென்ட் பார்ப்போம். நிதி ஆயோக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. இந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் 1946 கேசி நியோகி அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது, தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் 1950 இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி மார்ச் 15 ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிளானிங் கமிஷன் இருக்க வரைக்கும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 5 ஆண்டு திட்டங்கள், ஸோ 5 இயர் பிளான் போடக்கூடியது. அது பிஎம் பார்த்தோம்னா நேரு இருக்கும்போது சோவியத் ஸ்டைல், சோவியத் ரஷ்யா. இந்த சோவியத் ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின், நம்ம பார்த்தோம்னா மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். ஸோ ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவருடைய பேரை தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வச்சாங்க. அந்த ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் 1928 7 ஆண்டு திட்டங்களை ரஷ்யாவில் கொண்டு வர்றாரு. ஸோ இப்போ ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த 7 ஆண்டு திட்டங்கள் பேட்டர்ன்லயே 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 5 திட்டங்கள் நம்ம செயல்படுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த திட்டக்குழு அப்படிங்கிறதுல ஒரு நாட்டுக்கு என்ன திட்டம் தேவைன்னு தெளிவா திட்டம் போட்டு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை ஒதுக்கக்கூடியது. அப்படி இருக்கிறதுல மாநிலங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமோ அங்கீகாரமோ இல்லை மாநிலங்களை கலந்தாசல் எதுவுமே கிடையாது. இப்போ நம்முடைய பிரதமர் முன்னாள் பார்த்தோம்னா ஒரு மாநில முதலமைச்சராக, குஜராத்தினுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். அப்ப திட்டக்குழுல எந்த பங்களிப்புமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். திட்டக்குழு ஒரு பிளானை போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளானை அப்ரூவல் பண்றவங்க, கன்சிடர் பண்றவங்க பார்த்தோம்னா தேசிய வளர்ச்சி குழு, என்டிசின்னு சொல்லுவாங்க, இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது 1952 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. 2 கொஸ்டின் 2 தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த என்டிசியில தான் மாநில முதலமைச்சர்கள் வர்றாங்க. அப்ப ஒரு மாநில முதலமைச்சராக என்டிசியில நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் முன்னாள் முதல்வராக இருக்கும்போது கலந்திருப்பார். அப்போ என்னங்க இப்படி பிளான் இருக்குன்னு கேட்டா, அதெல்லாம் பிளானிங் கமிஷன் முடிவு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிளானிங் கமிஷன்ல எந்த ரோலும் கிடையாது சொல்லியிருப்பாங்க. அப்ப பிரதமர் ஆனோடனே முதல் வேலை பிளானிங் கமிஷனை தூக்கி விடுறதா அவருடைய வேலை. ஸோ 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2015 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயருக்கு அந்த பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று போட்டாச்சு. பிளானிங் கமிஷன் இருக்கும்போது பிளானை மேலே போட்டு கீழே கொண்டு வர்றது, டாப் டு பாட்டம். நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டம் டு டாப்பு, கீழே இருந்து பிளான் மேலே வரும். இவன் இந்த பிளானிங் கமிஷன் மாதிரி நிதி அலோகேட் பண்ற வேலையெல்லாம் கிடையாது. ஒரு பியூர்லி ஆலோசனை, அட்வைசரி, திங்க் டேங்க் அப்படிம்பாங்க. அதாவது ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படக்கூடியதான் நிதி ஆயோக் வந்துச்சு. நிதி ஆயோக்கினுடைய அப்ரிவேஷனே பல தடவை கேட்கப்பட்டது. நிதி அப்படின்னம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற நிறைய தடவை கேட்டது. ஸோ இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா நியூ டெல்லியில் தான் இருக்கு. ஸோ இதை நம்ம பிளானிங் கமிஷன் தூக்கிட்டோம். கீ டிஃபரன்ஸ்னா டாப் டு பாட்டம், பாட்டம் அப் அப்படிங்கிறத சொன்னேன். திங்க் டேங்கா ஆக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த நிதி ஆயோக் அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் அவருடைய தலைவர். பிளானிங் கமிஷன் இருக்கும் போதும் அதுக்கு தலைவரா பிரதமர் தான் இருப்பாரு. ஆனா நிதி ஆயோக்குக்கும் பிளானிங் கமிஷன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ், இதனுடைய கவர்னிங் கவுன்சில், நிதி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சில் இன்னைக்கு நடந்திருக்க 11வது கூட்டம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்ப நம்ம கூட நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்த போட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று பார்த்திருப்போம். எந்த அமைப்பா இருந்தாலும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது செயற்குழு அப்படிம்பாங்க, அதுதான் நிர்வாகத்தை பார்த்துக்கும். அதுக்கு மேல பொதுக்குழு இருக்கும். இந்த நமக்கு அரசியல் கட்சிகள் கூட ஏதாவது நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா, நான் வெறும் தலைவன் மட்டுமே, கட்சியினுடைய பொதுக்குழு தான் அனைத்து முடிவும் எடுக்கும், இது ஜனநாயக முறைப்படி அமைந்த கட்சி அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் எல்லாம் பேட்டி கொடுக்க நம்ம பார்ப்போம். அப்ப பொதுக்குழு, செயற்குழு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது அங்க ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஜெனரல் பாடியா ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த பேட்டர்ல தான் நிதி ஆயோக்கு கவர்னிங் கவுன்சில், நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கு. இதுல எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் சிஎம்ஸ் ஆஃப் இருக்காங்க, சிஎம்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் இருக்காங்க. யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் இருக்கக்கூடியது டெல்லி, பாண்டிச்சேரி சிஎம் இருக்காங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தால் அங்கேயும் இருப்பாங்க. ஆனா யூனியன் பிரதேசத்துக்கு சிஎம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்கல்ல, அவங்களும் வருவாங்க. இருந்தா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, யார் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அப்ப எங்க சிஎம் இருக்காங்களோ அந்த சிஎம் எல்லாம் உள்ள இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக லெப்டினன்ட் கவர்னர் இருக்காங்களா, கவர்னர் வந்து உள்ள கலந்துக்குவாங்க. ஸோ இதுதான் முக்கியமா இன்னைக்கு 11th மீட்டிங். வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னா 2015 ஆரம்பிச்சு 2026 இன்னைக்கு 11வது மீட்டிங் வந்து நடந்துருச்சு. அதனுடைய தீம் என்னங்கிறது பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதுல இந்த கவர்னிங் கவுன்சில் இல்லாம ரீஜனல் கவுன்சில் தேவைப்பட்டா ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அப்போ வந்து நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸ்பெசிபிக் இஷ்யூஸ்க்காக ஃபார்ம் பண்றது. இதுக்கும் பிரதமர் தான் வந்து தலைமை தாங்குவார். ஒருவேளை பிரதமர் என் லெவலுக்கு இது தேவையில்லை, நம்ம விவேக் சார் காமெடி மாதிரி இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் எஸ்எஸ்சி சொத்தையே பார்த்துக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு சின்ன பிரச்சனைனா பிஎம் யாரையா நாமினேட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரீஜனல் கவுன்சில மீட்டிங் வந்து அவர் விட்டலாம். அடுத்து ஸ்பெஷல் இன்வைட்டியா சிறப்பு அழைப்பாளர்கள் யாரை வேணாலும் அழைக்கலாம். இதுல ஒரு எக்ஸ்பர்ட் டொமைனா இருக்காங்க, டொமைன் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஒரு சுந்தர் பிச்சை கூப்பிட்டு கேட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஐடி சம்பந்தமா முக்கியமான முடிவு, இல்ல இலான் மாஸ்கே கூப்பிட்டு கேளுங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தமா இஸ்ரோ எப்படி டெவலப் பண்ணலாம் அவரை கூப்பிட்டு கேட்கறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் இன்வைட்டியா யாரை வேணாலும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குடைய நாம் வந்து வச்சிருக்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஜெனரல் கவுன்சில் தான் முடிவு எடுப்பாங்க. ஃபுல் டைமா அங்கே டெய்லியுமே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபுல் டைம் செட்டப்ல யார் இருப்பான்னு பார்த்தோம்னா ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாரு. இப்போ அதில் இருக்கவர் அசோக் குமார் லகிரி அப்படிங்கிறவர் வந்து வைஸ் சேர்பர்சனாக இருக்கார். இந்த வைஸ் சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர். இவருக்கு கேபினெட் அந்தஸ்து, கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் வந்து கொடுத்துருவாங்க. மற்ற ஃபுல் டைம் மெம்பருக்கு எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க்ல வந்து இருக்கக்கூடியவங்க. அது இல்லாமல் பார்ட் டைம்ல 2 பேர் இருக்கலாம் மேக்சிமம். இந்த பார்ட் டைம்ல இருக்கவங்க பார்த்தோம்னா யூனிவர்சிட்டியில இருந்து ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல இருந்துட்டு இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னம்னா நமக்கு எப்படி துணை குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் நம்ம எடுக்கிறோம், அவரை எக்ஸ் அஃபிஷியோ எப்பயாவது பிரசிடென்ட் லீவ் போட்டா அவர் போய் பிரசிடென்ட் வேலையை பார்க்கணும். அது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, பேசாம ராஜ்யசபால போய் சேர்மனா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறோம்ல, அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ, அலுவல் வழியில். இதுக்காக அவர் எடுத்து இந்த வேலையை பார்க்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் அஃபிஷியோவா யார் அமைச்சரா இருக்காங்களோ அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. இதுக்குன்னு நான் தனியாக எடுக்கல. அப்படி மேக்சிமம் ஒரு 4 பேர் வச்சுக்கலாம். 4 யூனியன் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள். அந்த 4 பேர் யாரு அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுவாரு. ஸோ 4 எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஇஓ, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கணும். இப்போ அது இல்லாதனால அடிஷனல் சார்ஜா ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால அது முக்கியமானது இல்லை. பிஎம் தான் வந்து இந்த சிஇஓவையும் அப்பாயின்ட் பண்றாரு. தலைமை செயல் நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து கொடுத்துருவாங்க. செக்ரட்டேரியட் தேவைப்பட்டா அதுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனும் நிதி ஆயோக் ஆரம்பிக்கும் போது அந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சியில மத்திய அரசு இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. அப்ப இதுல மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா செயல்படணும். 2 பேர் சேர்ந்து ஒன்னா வந்து வளர்ச்சி பாதையில பயணிக்கணும். எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒன்னா வந்து பயணிக்கணும். அதுதான் கூட்டுறவு. இதுக்கு ஆப்போசிட் காம்படிட்டிவ். 2 பேரும் போட்டியா, மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போடக்கூடாது. மாநிலங்களும் இப்ப ஆந்திரா இருக்கு, முதலீடை யார் அதிகமா ஈர்ப்பது, ஆந்திராவா தமிழ்நாடா, ஆந்திராவா கர்நாடகாவா, ஐடிக்கு வந்து யார் நல்ல பாலிசி கொண்டு வர போறீங்க, ஆந்திராவா தமிழ்நாடா கர்நாடகாவா, இப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா போட்டி போட்டு முதலீடுகளை ஈர்த்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து மாநிலத்தை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போனோம். அது வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறத யார் சொன்னா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கிரான்வெல்லி ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லியிருக்காரு. அவர் தான் அடிப்படை உரிமைகளும் அரசின் வழிநெறிமுறை கோட்பாடுகளும், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, அரசியலமைப்புடைய மனசாட்சி, கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனும் சொன்னவரு. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறது நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கக்கூடியது. அடுத்து பாட்டம் அப் அப்ரோச், கீழே இருந்து மேலே. ஏற்கனவே நம்ம சொன்னோம் பிளானிங் கமிஷன்னா டாப் டு பாட்டம், இது வந்து பாட்டம் அப், மேலே கீழே இருந்து மேலே வந்து பிளான் போகக்கூடியது. அடுத்து பாலிசி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், கொள்கைகளை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணி புதிய புதிய ஐடியாஸ் வந்து கொடுக்கக்கூடியது நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான வேலை. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாம கரெக்டா செய்யறோமா, மானிட்டரிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம திட்டம் போறது முக்கியம் இல்லை, திட்டம் நல்லா செயல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கண்காணிக்கணும். ஸோ மானிட்டரிங் எவல்யூஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததா லாங் டேர்ம் விஷன் என்ன, தொலைநோக்கில் என்ன வச்சிருக்கோம். இப்போ நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் 3 இயர்ஸ்ல ஒரு ஆக்ஷன் அஜெண்டா சொன்னாங்க. 2015 உருவாக்குறாங்க. அடுத்த 3 வருஷத்துல என்ன ஆக்ஷன் அஜெண்டா. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, 7 ஆண்டு யுக்தி ஒன்று வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு ஒரு விஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது 2031-32 இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த 15 வருஷ விஷன். 2015 உருவாக்கப்படுகிறது. நமக்கு 2031-32 வந்து 15 வருஷம் விஷன் வச்சிருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதை நோக்கி போறோம், 2047 நாம சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டு 2047 வளர்ந்த இந்தியா, விக்ஷித் பாரத் அட் 2047, இதுதான் நமக்கு டார்கெட். இன்னைக்கு நமக்கு $5 ட்ரில்லியன் பக்கத்திலே நம்ம போகல. உலக எக்கனாமில நம்ம வந்து பார்த்தோம் 4வதா இருந்தோம். யூகேவும் ஜப்பானும் நம்மளை பீட் பண்ணிட்டு 6க்கு தள்ளிட்டாங்க. 4.15
ட்ரில்லியன் டாலர் தான் நம்ம வச்சிருக்கிறோம். இது 5 ட்ரில்லியன் டாலரா கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு 2025லயே வச்ச டார்கெட். ஆனா அதுக்கே நம்ம இன்னும் பக்கத்துல போகல. ஆனா 2047ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் நம்ம வந்து வச்சிருக்கணும். அதாவது அமெரிக்கா இன்னைக்கு இருக்கிற இடத்த நம்ம 2047ல அடையணும். அவ்வளோ பணம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வளர்ந்த இந்தியாவை மாறிடுவோம் அப்படிங்கிற டார்கெட் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுல டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டெக்னாலஜி இருந்தால் தான் நாம வந்து இருக்கக்கூடிய வளங்களை சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நிதி ஆயோக் வந்து ஒரு அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. அடுத்து இதனுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பார்த்துட்டோம். திங்க் டேங்க் ஆக்ட் பண்றாங்க, ஒரு ஆலோசனை மையமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அடுத்து எப்படி நம்ம வளர்ச்சி பாதையில் போறது ரொம்ப முக்கியமோ, இந்த வளர்ச்சியில எல்லாரும் ஒன்னா வளர்றது இல்லை, பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 112 பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பின்தங்கிய மாவட்டங்களை எடுத்துக்கிட்டு அந்த மாவட்டங்களுக்கு வந்து சிறப்பாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இது 2018 ஆரம்பிக்கப்பட்டது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், விருப்ப மாவட்டங்கள் திட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 2018. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் 112. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, எது எது அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாவட்டங்கள், ராமநாதபுரம், விருதுநகர். இது 2 தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டக்கூடிய டிஸ்ட்ரிக்டாகவும் ராமநாதபுரமும் விருதுநகரும் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்து எஸ்டிஜி கோல். எஸ்டிஜி பொறுத்த வரைக்கும் நியூயார்க்ல நடந்த சமிட்டு 2015ல உலக நாடுகள் எல்லாமே என்ன இலக்கா வச்சிருக்கணும், அது எக்கனாமிக்கலா, என்விரான்மெண்டலா, கல்ச்சுரலா இருக்கக்கூடிய கோல்ஸ். அந்த கோலை 2030க்குள்ள அடையணும். அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 17 கோலு, 169 டார்கெட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை இந்தியா அளவுல யார் ஃபாலோ பண்றா? நிதி ஆயோக் தான் பிரிச்சு கொடுத்து எல்லா மாநிலங்களும் இதெல்லாம் பண்ணனீங்கன்னா இந்த கோல்ல இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்றாங்க. அதுல நம்ம 100க்குள்ள முதல் முறையாக இடம்பெற்று 99வது இடம் எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல நம்ம வந்திருக்கிறோம். அது முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஸோ எஸ்டிஜி லோக்கலைசேஷன் பண்ணக்கூடியது நிதி ஆயோக்கு. அடுத்து இந்த அவுடேட்டட் மாடலை வந்து ரீப்ளேஸ் பண்றதா முக்கியமான ஒன்று. அந்த டாப் டு பாட்டம் திரும்ப திரும்ப வரும். அடுத்து டெக்னாலஜி இன்டகிரேஷன், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. புது தொழில்நுட்பம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னம்னா அதுல டிஜிட்டல் இந்தியா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, ஏஐ பாலிசி, இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கக்கூடியவங்க. ஒரு ஸ்டேட் நல்லா பண்றாங்களா, பாருங்க இவங்க இதை பார்த்து இப்படி பண்றாங்க, இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நிதி ஆயோக் வந்து இருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான இலக்குகள்ல 2047ல விக்ஷித் பாரத், வளர்ந்த இந்தியா, 112 டிஸ்ட்ரிக்டே ஃபோக்கஸ் பண்ணணும். 17 எஸ்டிஜி கோலை வந்து ட்ராக் பண்ணணும். 5 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் இந்நேரம் நம்ம அடைஞ்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். அதை அடையிறதுக்கான வேலையை வந்து பார்க்கணும் நம்ம. ஸோ 2047ங்கிறதும் அப்போ இந்த நிதி ஆயோக்குடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தோம்னா 3 வருஷம் ஆக்ஷன் அஜெண்டா, 7 வருஷத்து ஸ்ட்ராட்டஜி, 15 வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்ம் விஷன் டாக்குமெண்ட், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 2031, 32 நம்ம அடைய வேண்டியது. இதை பண்ணணும்னா 2047 நம்ம வளர்ந்த இந்தியாவை மாறுறது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அடுத்து எய்ம் அப்படிங்கிற திட்டம், அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அப்ரிவேஷன் கேட்பாங்க, இது யாரோடதுன்னு கேட்பாங்க. இது யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிதி ஆயோக்கோட தான். அடுத்து பிஎம் கதி சக்தி சப்போர்ட். கதி சக்தி அப்படிங்கிறது நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட். இதுல மொத்தம் 7 இன்ஜின் இருக்கு. எத்தனை இன்ஜின் இருக்குன்னு கேட்பான். போன வருஷம் குரூப் 1 கொஸ்டின்ல, குரூப் 1 பிலிம்ஸ்ல பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம வளர்ந்த இந்தியா 2047 வளரணும், அதுக்கு 4 இன்ஜின் சொல்லிட்டாங்க. இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த 4 இன்ஜின்ல முதல் இன்ஜின் எப்பவுமே முதல் இன்ஜின் என்னவா இருக்கும்? அக்ரிகல்ச்சர், ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். 2வது இன்ஜின் என்னவா இருக்கும்? எம்எஸ்எம்இ, அதாவது நமக்கு தொழில்துறைன்னு சொல்லணும். அந்த தொழில பெரிய தொழிலா சிறு தொழில்னு பார்த்தா சின்ன தொழில், அப்ப எம்எஸ்எம்இ சொல்லிடலாம். 3வது வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டையும் பண்றதுக்கு பணம் வேணும்ல, இன்வெஸ்ட்மெண்ட். 4வது இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்ப எக்ஸ்போர்ட் 4வது இன்ஜின். ஸோ வளர்றதுக்கு 4 இன்ஜின் போன பட்ஜெட்டை சொன்னாங்க. அதை அப்படியே கேட்டாங்க, முதல் பக்கத்துல இருந்தே அழகா கேட்டு விட்டாங்க பட்ஜெட்ல இருந்து. இப்ப நமக்கு இந்த கதி சக்தி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய ஒரு முக்கியமான ஒண்ணு 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. இதுக்கு 7 இன்ஜின் இருக்கு. நமக்கு ரோடு, ட்ரெயின், ரயில்வே, பிளஸ் வந்து போர்ட்டு, ஏர்போர்ட்டு, வாட்டர்வேஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 7 இன்ஜின் இருக்கக்கூடியது பிஎம் கதி சக்தி சப்போர்ட்ல வந்து இருக்கிறது. 2021 அக்டோபர் 13 வந்து இது வந்து ஆரம்பிச்சாங்க பிஎம் கதி சக்தி. ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துக்கணும். அடுத்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023, 24 கடைசியா வந்திருக்கு. அதாவது மாநிலத்துக்குள்ள ரேங்க் போட்டு நம்மளை வந்து எல்லா மாநிலங்களையும் முன்னேற்றணும்னா இந்தியா ஒட்டுமொத்தமா முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக 23, 24 கடைசி ரிப்போர்ட் வந்துச்சு. உத்தரகாண்ட், கேரளம் பேர் மாத்திட்டாங்க. 2 பேருமே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. அப்பனா நம்பர் 2ல நம்ம இருக்கிறதா சில இடங்கள்ல கொஸ்டின் கேட்டாங்க. வி ஆர் இன் செகண்ட் பிளேஸ். அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல நம்ம எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல இருக்கிறோம். அடுத்து ஹெல்த் இண்டெக்ஸ், ஒரு சுகாதார குறியீடு போடுறாங்க. கேரளா எப்பவுமே முன்னாடி இருக்காங்க, தமிழ்நாடு 3வது இடம். 2025 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது நிதிக்கான ஒரு குறியீடு வந்து கொடுத்தாங்க.
அதுல யார் முதலிடம் பார்த்தோம்னா ஒடிசா முதலிடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ நீர் மேலாண்மை, இது 2019 கொடுக்கப்பட்டது. இதுல குஜராத் வந்து நம்பர் 1 இருக்காங்க, தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2019 தான் போடுறாங்க. இதுக்கப்புறம் நிபுன் பாரத்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிபுன் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம வாசிக்கிறது புரியவும் செய்யணும். அண்ட் நியூமரசி, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியும். வாசிக்கிறது அப்படின்னா எழுத்து இருக்கணும். எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022 ஜூன் மாசம் 13ஆம் தேதி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்ம நிபுன் பாரத் அப்படிங்கிறத நம்ம எண்ணும் எழுத்துமா வச்சிருக்கக்கூடியது. ஸோ நிபுன் பாரத் ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்றது, இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல வரக்கூடியது. இப்ப சமக்கரா சிக்ஷா அபியான் அப்படின்னா ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய கல்வி தான் சமக்கரா சிக்ஷா அபியான் 2018. அதுல எதெல்லாம் மெர்ஜ் ஆகுதுங்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சமக்கரா சிக்ஷா அபியான்ல சர்வ சிக்ஷா அபியான் வரும், அதாவது எல்லாத்துக்குமே ஆரம்ப கல்வி. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் எல்லாத்துக்கும் இடைநிலை கல்வி, ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே டீச்சர் வேணும். அப்ப டீச்சர் எஜுகேஷன், இது 3 சேர்ந்தா தான் சமக்கர சிக்ஷா அபியான் 2018. பிஎம் ஸ்ரீ 2022, இது ரெண்டுக்கு இடையில தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு. நம்ம அந்த பாலிசி ஏத்துக்காம தான் ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி போட்டு மாநிலத்துக்குன்னு தனியா ஒரு கல்விக் கொள்கை வந்து கொடுத்தோம். அதோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல. மேக்சிமம் அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி புதிய கல்வி அமைச்சரும் சொல்லிட்டாரு நமக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் போடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி ரிப்போர்ட், இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், இது நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை சொல்லும்போது சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அடுத்து இந்தியா எனர்ஜி செக்யூரிட்டி சினாரியோ என்ன இருக்கு, ஆற்றல் பாதுகாப்பு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது நிதி ஆயோக் வந்து மானிட்டர் பண்றாங்க. அடுத்ததான் எஸ்டிஜி பொறுத்த வரைக்கும் 17 கோல் இருக்கு, 129 டார்கெட் இருக்கு. 2015 கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக் சோசியல் என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை நிதி ஆயோக் வந்து எப்படி மானிட்டர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 17வது கோல் பார்ட்னர்ஷிப் வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியதில்லை. ஸோ 16 கோலை நம்ம ஆக்டிவா மானிட்டர் பண்றோம். அதுக்கு 70 டார்கெட் கொடுத்துருக்கோம், 113 இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணா நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இதுல நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 71. அப்ப இந்த ஸ்கோரை பொறுத்து மாநிலங்களை கேட்டகரைஸ் பண்றாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி தான். 0ல இருந்து 49 வரைக்கும் வாங்குறோம்னா ஆஸ்பிரண்ட், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு ஆஸ்பிரண்ட்னு பேர்ல, அதே மாதிரி இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான் ஆஸ்பிரண்ட். 0ல இருந்து 49 லோ பெர்ஃபார்மன்ஸ். 50ல இருந்து 64 வரைக்கும் பெர்ஃபார்மர், நாம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளவு 64 வரைக்கும். 65ல இருந்து 99 வரைக்கும் 100க்கு 100 வாங்கினா தான் அச்சீவர். 100க்கு 1 கம்மியா இருந்தாலும் அச்சீவர் கிடையாது, ஃப்ரண்ட் ரன்னர், முன்னணியில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ 65ல இருந்து 99 வரைக்கும் ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி. இப்ப தமிழ்நாடு இதுல எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய ஸ்கோரு 78. அப்பனா நம்ம எங்க இருக்கிறோம், ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில் இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு ஓவரால செகண்டு, ஏன்னா உத்தரகாண்டும் கேரளாவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ வி ஆர் இன் செகண்ட் பிளேஸ். ஓவரால் ஸ்கோர் நமக்கு 78, நேஷனல் ஆவரேஜ் 71 தான். நாம 16 கோல்ல 13 கோல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா 71 விட அதிகமா இருக்கும். நேஷனல் ஆவரேஜை விட நம்ம வந்து அதிகமா இருக்கும். இதுல 3 கோல் குறிப்பிட்ட தகுந்த அளவில் 3 கோல்ல நம்ம நம்பர் 1. என்னன்னு பார்த்தோம்னா கோல் நம்பர் 1, எஸ்டிஜி கோல் நம்பர் 1, நோ பாவர்ட்டி. இந்த கோல் நம்பருக்கு எல்லாமே எஸ்டிஜி நான் ஷார்ட்கட் போட்டிருப்பேன், அந்த வீடியோ இருக்கு, எஸ்டிஜி வீடியோ தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ 2வது கோல் அப்படின்னு பார்த்தோம்னா 0 ஹங்கர், 2 நிமிஷத்துல மேகி ரெடி ஆயிரும். ஸோ பசிக்குதுன்னா மேகி சாப்பிடுவோம், பசியே இருக்கக்கூடாதா அது. அதே மாதிரி 3 எழுத்து, 3 வந்து பார்த்தா 3 வேலை சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியா இருக்கலாம். 4 எழுத்து படிச்சோம்னா எஜுகேஷனு, அப்போ எஜுகேஷன் வந்து 4வது கோல். இப்படி ஒவ்வொரு கோலுக்கும் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல கோல் நம்பர் 7 பார்த்தோம்னா 7 நாள் கரண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருப்பேன். கிளீன் எனர்ஜியில 100க்கு 100. அப்ப நம்ம எதுல அச்சீவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளீன் எனர்ஜியில அச்சீவர். கிளைமேட் ஆக்ஷன் 81 வாங்கியிருக்க ஸ்கோரு. அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ரன்னரா நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல நம்பர் 1 நம்ம இருக்கிறோம். அதாவது இந்த 3லையுமே தமிழ்நாடு தான் நம்பர் 1. அதான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது எக்ஸிகூட்டிவ் பாடி, இது ஒரு அட்வைசரி பாடி. பிளானிங் கமிஷன் அதான் நிதி ஆயோக் வந்து ஒரு அட்வைசரி பாடி, ஒரு திங்க் டேங்கா, சிந்தனை மையமாக செயல்படுகிறது. ஆலோசனை மட்டும் தான் கொடுக்கும். இவங்க வந்து பார்த்தோம்னா ஹேட் பவர் டு அலோகேட் மணி, பணம் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பணம் அலோகேட் பண்ணக்கூடிய பவர்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து அவங்க டாப் டு பாட்டம், இவங்க பாட்டம் டு டாப், அப்படி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அடுத்து மாநிலங்களுக்கு ரோலே கிடையாது, ஏன்னா என்டிசிக்கு தான் வேலை. இங்க வந்து பார்த்தோம்னா ஆக்டிவ் பார்ட்னர்ஸா மாநிலங்கள் இருக்கு. அடுத்து 5 ஆண்டு திட்டம் தான் போட்டுட்டு இருந்தாங்க பிளானிங் கமிஷனு. இவங்க
3 வருஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் அஜெண்டா, 7 வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 15 வருஷத்துக்கு ஒரு விஷன் அப்படின்னு சொல்லி 3 டார்கெட்டா வச்சிருக்காங்க. 2031-32 நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிதி ஆயோக் வந்து பார்த்தோம்னா மானிட்டர் பண்ணிருக்காங்க. அடுத்து ரிசோர்ஸ் அலோகேஷன்ல இவங்க முக்கியமா இருக்காங்க. இவங்க வெறும் பாலிசி அண்ட் இன்னோவேஷன்ல மட்டும் தான் இருக்கிறாங்க. இங்க சென்ட்ரல் டாமினன்ஸ் மேல இருந்து ஒரே ஒரு ஒன் சைஸ் ஃபிட் பிளான் அப்படிம்பாங்க, ஒரு பிளானை போட்டு எல்லாரும் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது. இங்க அப்படி கிடையாது. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடியது. இங்க பிரைம் மினிஸ்டர் தலைவர், டெபுட்டி சேர்மனா ஒருத்தர் ஆக்டிவா இருப்பார். இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர், சிஇஓ தான் இங்க வந்து ஆக்டிவா இருப்பார். இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டம் 11/6 இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் 11th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கு. இதனுடைய தீம் என்ன, கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனிதவள மேம்பாடு. எதற்காக? ஃபார் விக்ஷித் பாரத். 2047 நம்ம வளர்ந்த இந்தியாவை இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட மனித வளங்களாக இருக்க வேண்டும், நமக்காகத்தான் இன்னைக்கு அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் படிக்கணும், வேலை வாங்கணும், சம்பாதிக்கணும், நாட்டுடைய வருமானம் உயர்வோம், இந்திய நாடே உயர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த மீட்டிங். இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட், எல்லாருமே, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இன்க்ளூசிவ்னா என்ன? உள்ளார்ந்த, உள்ளடக்கிய, எல்லாரும் இருக்கக்கூடியது. அதான் இதனுடைய தீம். இதுல 4 முக்கியமான பில்லர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு தீமுக்கு 4 பில்லர் போடுறாங்க. ஒன்னு என்னன்னா ஃபவுண்டேஷனல் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஃபியூச்சர் ரெடி. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு வர்றோம், படிச்சு முடிக்கும் போது அந்த ஸ்கில்லுக்கு வேலையே எல்லாம் போயிருது. இப்போ உபர்ல நிறைய பேர் ஓலா உபர் வரும்போது டிரைவரா இருக்காங்க. திடீர்னு டெஸ்லா கார் கொண்டு வந்து இறக்கி டிரைவர்லெஸ் கார் அப்படின்னம்னா எந்த டிரைவருக்குமே வேலை இருக்காதுல. அப்போ ஒரு ஸ்கில், டிரைவிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுக்கே வேலை இல்லையே. டைப் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் நம்ம கற்று வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஏஐஏ டைப் பண்ணுது, டைப்பிங் அப்படிங்கிற போஸ்டே வேணாம்னு சொல்லி டிஎன்பிசி முடிவு பண்ணிட்டா அப்ப டைப்பிங் கத்துக்கிட்ட நமக்கு வேலையெல்லாம் போயிரும்ல. அப்ப ஃபியூச்சர் ரெடிக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கறதான் நம்பர் 1. அடுத்து ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். நமக்கு நாம செய்யற வேலை நல்ல சம்பளம் தரணும், அந்த வேலை பயனுள்ளதாக இருக்கணும். இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலை இருக்கக்கூடாது. அதான் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ என்டர்பிரனர்ஷிப் அண்ட் growth. நம்ம வேலை செய்யற ஆளா மட்டும் இல்லாம வேலை வாங்கக்கூடிய முதலாளியாகவும் நம்ம உருவாகணும் அப்படிங்கிறது தான் பேசுறாங்க. அடுத்து 3வது, வேலை செய்யறதுக்கு நம்மள்ட்ட திறமை இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்கணும். ஸோ ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் வெல்பீயிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சிருக்கோம், நல்லா தெரியுது, ஆனால் உடம்பு சரியில்லைன்னா எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ 3rd ஒன்னா ஹெல்த் இருக்குது. அடுத்து ஈக்விட்டி அண்ட் டிக்னிட்டி ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் கண்ணியத்தோட வேலை இருக்கும். எல்லா வேலையுமே நம்ம செய்யலாம். ஏன் நம்ம அரசு வேலைக்கு படிக்கிறோம்? அந்த வேலையில நம்மளை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சார் அப்படின்னு தான் கூப்பிட முடியும், டே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த கண்ணியத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்போ ஈக்விட்டி அண்ட் டிக்னிட்டி ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஹியூமன் கேபிட்டலுக்கு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதா இது. ஸோ இதில் நம்முடைய பிஎம் அண்ட் சிஎம் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா கவர்னன்ஸ், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்வர்ஜன்ஸ் ஒருங்கிணைப்பு, பார்ட்னர்ஷிப்பை எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது, டேட்டா டிரைவன் சிஸ்டம், அதாவது நல்ல டேட்டா வச்சு எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் இன்னொரு அஜெண்டா, அது என்னன்னா 5வது தலைமைச் செயலாளர்கள் கான்ஃபரன்ஸு நடந்திருக்கு. எப்பன்னா டிசம்பர் 2025. இப்போ போன டிசம்பர்ல நடந்திருக்கு. அதுல சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தின அதுல சில ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அதை பத்தியும் இந்த நிதி ஆயோக்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்ப கால கல்வி. நமக்கு ஆர்டிகல் 45ல இருக்கக்கூடியது 0 to 6 years இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அங்கன்வாடி மையங்கள் மூலமாக போஷன் அபியான் 2018 தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டம்லாம் வந்து எப்படி செயல்படுத்துறது. அடுத்து ஸ்கூலிங் பில்டிங் பிளாக்ஸ், பள்ளிக்கல்வி பத்தி நமக்கு வந்து பேசக்கூடியது. அடுத்து ஸ்கில்லிங் ஃபியூச்சர் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ், எதிர்காலத்துக்கான. இப்ப நம்ம ஸ்கூலு காலேஜ் இருக்கு, இருந்தாலும் எதற்காக நான் முதல்வன் திட்டம் மூலமா நம்ம வந்து திறன் பயிற்சி அளிச்சோம். ஏன்னா ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கறத வச்சு, காலேஜ் சொல்லிக் கொடுக்கறத வச்சு வேலை பார்க்க முடியல. இண்டஸ்ட்ரிக்கு வேற ஸ்கில் தேவைப்படுது. அப்ப இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நம்ம சொல்லி தருவோம், அதான திட்டம். அந்த மாதிரி தான் நமக்கு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015 அதை கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஹையர் எஜுகேஷன், நாலேஜ் எக்கனாமி, உயர்கல்வி ஒரு அறிவுசார் பொருளாதாரமாக 91 அப்புறமா நம்ம அப்படித்தான் மாறிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே ஓரளவுக்கு மாறிட்டோம் நம்ம. அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, விளையாட்டம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த சமிட்டினுடைய தீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத். ஸோ நம்முடைய முதலமைச்சர் முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. அதனால இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே மாதிரியே கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்டோட கன்வென்ஷனலோட நம்ம வந்து சேர்த்து பார்த்துடலாம். அப்புறம் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.